திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது இந்த முதலமைச்சரின் நன்றி தெரிவிப்பு கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக QR கோடுடன் கூடிய அனுமதி சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் கூடாமல் தவிர்க்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? முதலமைச்சர் விஜய் தான் வெற்றி பெற்று ராஜினாமா செய்த இந்த திருச்சி கிழக்கு தொகுதி, இந்த கிழக்கு தொகுதியில வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இன்று முதலமைச்சரான பின்பு முதன்முறையாக திருச்சிக்கு செல்கிறார். திருச்சியில செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்துல இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்திற்கான நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல அனுமதி பெற்றவர்கள், அதாவது QR கோடுடன் கூடியிருக்கூடிய அந்த அனுமதி அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே காவல்துறையினர் அதை சரிபார்த்து அனுமதித்து வருகிறார்கள். அதன்படி 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 5000 பேருக்கு தான் இதற்கான அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே ஒவ்வொருவராக அதை சரிபார்த்து உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு முன்பாக பலரும் ஒரு கட்சியை சேர்ந்த பலருமே திரண்டிருந்தார்கள். உள்ளே அதற்கான போதுமான இடம் இருந்தால் அவர்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியதன்படி அதற்கு பிறகு ஓரளவிற்கு வெளியில் நின்ற கூட்டத்தினரையும் உள்ளே ஓரளவுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அதிகமாக நெருக்கடி ஏற்படாமல் இருக்க ஏதுவாக அந்த கூட்டத்தினர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்றடைந்தார். திருச்சிக்கு சென்ற பிறகு அவருக்கு அங்கு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அவருக்கு வரவேற்பு அளித்தார்கள். அவருடைய கட்சியினர் வரவேற்பு அளித்தார்கள். குறிப்பாக திருச்சியினுடைய மதிமுக எம்பி துரை வைகோ அந்த மரபுப்படி அவரும் வரவேற்பு அளித்தார். திருச்சியினுடைய காவல் ஆணையர், திருச்சி அந்த மத்திய மண்டல IG உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் வரவேற்பு அளித்தார்கள். இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து வழக்கமாக தனது அரசியல் பயணத்தின் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் அந்த பிரச்சார வாகனத்தை தான் தற்பொழுதும் பயன்படுத்துகிறார். அந்த வாகனத்தில் தான் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு அவர் சாலை மார்க்கமாக செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்தால் அந்த வயர்லெஸ் சாலை, அங்கிருந்து LIC காலனி, மன்னார்புரம், TVS சுங்கச்சாவடி, பழைய பால் பண்ணை, சஞ்சீவி நகர், அங்கிருந்து அண்ணா சிலை, அதற்கு பிறகு அந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அங்கிருந்து கடந்து இந்த செயின்ட் ஜோசப் கல்லூரியில அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இடம். நிகழ்வு சரியாக 4:15 மணிக்கு தொடங்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஒரு 10 கிலோமீட்டர் தூர பயணத்துல தற்பொழுது அந்த கான்வாய் வாகனங்கள் புடைசூழ தற்பொழுது முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். முக்கியமாக பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் ஆங்காங்கே திரண்டிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதற்கென்று போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து பொதுமக்கள் வழக்கமாக இதற்கு முன்பு முதலமைச்சர் விஜய் இதற்கு முன்பு அவர் செல்லும் பொழுதெல்லாம் அந்த வாகனத்தை நோக்கி வருவார்கள். தற்பொழுது அவருக்கு முதலமைச்சரான பின்பு Z+ பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில இம்முறை அந்த இது போன்ற பொதுமக்கள் எல்லாம் உள்ளே வராத அளவிற்கு இந்த சாலை தடுப்புகளை முழுவதுமாக சாலை ஓரமாக அமைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் சாலைக்கு வராத அளவிற்கு அங்கங்கே போலீசாருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கான்வாய் வாகனங்களும் சாலையினுடைய 2 திசைகளிலுமே அந்த கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்புடன் தான் சென்று கொண்டிருக்கிறார். எங்கும் இந்த பயணம் தடைபடாத அளவிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயனுடைய திருச்சி வருகையின் காரணமாக காலை 7 மணியிலிருந்தே கனரக வாகனங்கள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கடந்து கூட செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய கனரக வாகனங்கள் எல்லாமே கூட துவரங்குறிச்சியிலிருந்து இடதுபுறமாக அவர்கள் திரும்பி அங்கிருந்து குளித்தலை வழியாக அவர்கள் பெரம்பலூரை சென்றடைந்து அவர்கள் சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் கூட பெரம்பலூரில் இருந்து அவர்கள் திரும்பி அங்கிருந்து துறையூர் வழியாக துவரங்குறிச்சி சென்றடைந்து அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்லலாம் என்ற இந்த போக்குவரத்து மாற்றம், கனரக வாகனங்களுக்கான போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.